7. தீமையினின்று நம்மை காக்கும் தேவ செயல். நமது ஆத்துமாக்களின் மீதான சாத்தானின் பயங்கரமான தாக்குதலினின்று தெய்வ செயல் நம்மை காக்கிறது. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13 என்று தேவன் வாக்கு செய்திருக்கிறார். இப்பாவமான உலகில் தேவ செயலானது நமது பாவ தன்மையிலிருந்து தீமை பெருவெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதை தடுத்து நிறுத்துகிறது. லோத்துடைய வீட்டைச் சுற்றிலும் சோதோமின் மக்கள் துர் இச்சையினால் நிரம்பியிருந்தபோது தேவ செயலால் அவர்கள் அடிக்கப்பட்டு குருடரானார்கள். ஆதியாகமம் 19:11. தாவீது நாபாலையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் கொல்லப்போகும் முன் சரியான நேரத்தில் அபிகாயில் தாவீதை சந்திக்கும்படி தூண்டப்பட்டாள். சென்று அவனை தடுத்தாள். 1 சாமுவேல் 25:34. யோசபாத் என்ற தேவனுக்கு பயப்படும் நல்ல அரசன் அகசியா என்ற பொல்லாத மன்னனோடு நட்பு கொள்ளப் போகும்போது தேவன் அவன் கட்டின கப்பல்களை உடைத்து அவ்வாறு செய்யாமல் தடுத்தார். 1 நாளாகமம் 20:35-37. ஒரு நிமிடம் பயபக்தியுடன் சிந்தியுங்கள். உமது பொல்லாத சுவாபம் பாவத்திற்கு உம்மை துரிதமாக ஏவினது. ஆயினும் தேவ செயல் உம்மை விழாமல் காத்துக்கொண்டது. அப்போஸ்தலன் சொல்லும் வண்ணமாக அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். யாக்கோபு 1:14. சோதனை என்னும் காற்றில் மிதக்கும் இறகுகளைப் போல் உம்மை கண்டீர். சங்கீதக்காரனைப் போன்று உமது கால்கள் விழுந்து போய் உமது அடிகள் சறுக்கின. சங்கீதம் 73:2. இத்தனை சோதனைகளிலிருந்தும் கர்த்தர் உம்மை மிகுந்த இரக்கமாக காத்திராவிட்டால் உமது நிலை எவ்வளவு பரிதாபமாயிருந்திருக்கும். அத்தகைய தேவன் செயல்களின் மூலம் நீர் பெற்ற இரக்கங்களை உம்மால் எண்ணி முடியாது. ஆகவே அதிக நன்றி உள்ளவனாயிரு. ஏதோ தற்செயலாக அல்லது உமது ஞானம் அல்லது திறமையினாலே நீர் பாவத்திலிருந்து தப்பிக்கொண்டாய் என்று நினைக்க வேண்டாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு யூதா 21 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:23. 8. வியாதியிலிருந்தும் அபாயத்திலிருந்தும் தெய்வ செயல் நம்மை விலக்கி காக்கிறது. இந்த உலகத்தில் நம்மை அநேக அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. 2 கொரிந்தியர் 11:23-27 அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை முறை மரணத்துக்கு சமீபமாயும் அல்லது அபாயத்திலும் இருந்ததாக சொல்கிறார். நாம் அடிக்கடி வியாதிப்பட்டாலும் தேவ செயல் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. கண்ணானது நமது உடம்பின் மிகச்சிறிய உறுப்பானாலும் அநேக வியாதிகள் அதை தாக்கக்கூடும். படைத்தவர் அதை பத்திரப்படுத்த கண் இமைகள் உட்பட அநேக இயற்கையான பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். தாவீது கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 17:8. அநேகர் கடலில் பிரயாணம் பண்ணும்போது தேவ செயலின் அற்புதமான செயல்களை கண்டிருக்கிறார்கள். சங்கீதக்காரன் அவைகளைப் பற்றி சங்கீதம் 107:23-30 சொல்லியிருக்கிறார். கடலில் அநேக ஆண்டுகளை கழிப்பவர்கள் பெரும் அபாயங்களில் இருக்கிறார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதையும் மறுமைக்கு அருகில் கழிக்கிறார்கள். அவர்கள் அவரது நன்மைகளுக்காகவும் அற்புதமான செயல்களுக்காகவும் தேவனை துதித்து போற்ற போதிய காரணங்கள் உண்டு. தேவ இரக்கத்தால் அநேகரின் உயிர் காப்பாற்றப்படுவது பற்றிய எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை வரலாறு தருகிறது.
நம்மில் அநேகர் நமது சொந்த அனுபவங்களிலிருந்து அத்தகைய தேவ செயல்களைப் பற்றி சொல்லக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். இந்நாள் வரை தெய்வ செயல் உம்மை பாதுகாத்ததற்காக நீர் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறீர் என்பதை எண்ணிப்பாரும். கர்த்தராகிய இயேசுவை அறியும் முன்பு உமது உடல் உறுப்புகள் எல்லாம் பாவ செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட போதிலும் அவையெல்லாம் எவ்வாறு சேதமுறாமல் காக்கப்பட்டன என்பதை யோசித்துப் பாரும். உம்மிடத்தில் காட்டப்பட்ட தேவனின் இரக்கமும் பொறுமையும் எவ்வளவு பெரியது! தேவனின் செயல் ஏன் இத்தனை அருமையான மென்மையான பராமரிப்பை உமக்கு காட்டிற்று? உமது உடலை தேவ ஊழியத்திற்கு பயன்படுத்தும்படியாகத்தான். நீர் ஒரு கிறிஸ்தவராயிருந்தால் கிறிஸ்துவால் உமது சரீரம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அது தேவ தூதர்களின் பாதுகாப்பில் இருக்கிறது. அது வரும் உலகத்தின் மகிமையிலும் மகிழ்ச்சியிலும் பங்கு பெறும். 1 கொரிந்தியர் 6:20, எபிரேயர் 1:14, பிலிப்பியர் 3:21. ஆகவே நமது உடல் தேவனுடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டு மகிழ்ச்சியுடன் தேய்ந்து போவது எவ்வளவு உசிதமும் மேன்மையுமானது. 9. தேவ செயல் நாம் அதிக பரிசுத்தமாவதற்கு உதவுகிறது. நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று தேவ மக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். நமக்குள் வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமது உடலில் உள்ள பாவத்தை அழிக்கும்படியான வாஞ்சையை நமக்கு கொடுக்கிறார். அவ்வாறு செய்யவும் உதவி செய்கிறார். சர்வ ஞானமுள்ள தேவன் தமது முன்னேற்பாடு செயல்களை ஆவியானவரோடு இணைந்து செயலாற்றி அதனையே பரிசுத்தத்தையே நம்மில் செய்து முடிக்க கட்டளையிடுகிறார். என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்தை குறித்து பவுல் துக்கத்துடன் குறை கூறுகிறார். ரோமர் 7:23. அவ்விதமே ஒவ்வொரு விசுவாசியும் கூட மிகுந்த வருத்தத்துடன் தன் வாழ்வில் இந்நிலையை காண்கிறான். ஆனால் விசுவாசிக்குள் இருக்கும் ஆவியானவர் அந்த பாவத் தன்மையின் வலிய போக்கை உள்ளிருந்தவாறே எதிர்க்கிறார். அதே நேரத்தில் தேவ செயல் வெளியில் நம்மை பாவம் செய்யாமல் தடுக்கும்படியாக நமது வழிகளை அடைத்து போடுகிறார். ஓசியா 2:6. 2 கொரிந்தியர் 12:7. வியாதியோ வேறு எதுவோ வரும்படி செய்து கூட தேவன் நம்மை துன்பத்திற்கு உள்ளாக்கி நம்முள் இருக்கும் பாவத்தின் வசப்படுத்தும் சக்தியை உணரவும் அறியவும் செய்து அவரிடமாக திருப்பிக் கொள்கிறார். சங்கீதக்காரன், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். சங்கீதம் 119:67 என்கிறார். சில சமயங்களில் தேவ பிள்ளைகளின் அன்பு இவ்வுலகின் நல்ல காரியங்களின் மேல் வைக்கப்படுகிறது. எசேக்கியாவின் இதயம் செல்வங்களின் மேல் நிலைத்திருந்தது. அவைகளை பெருமையுடன் பாபிலோனியருக்கு காட்டுகிறான். அப்பொழுது அவைகள் சீக்கிரத்தில் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அவனுக்கு அறிவிக்கிறார். ஏசாயா 39. சிறந்த அரசனாகிய தாவீது அழகிய ஆனால் மதிகெட்ட தன் மகன் அப்சலோமை அதிகமாக நேசித்தான். அவன் செய்தது எவ்வளவு தவறு என காண்பிக்கும்படி அப்சலோமின் சடுதியான கொடூரமான மரணத்தை தேவன் பயன்படுத்தினார். 2 சாமுவேல் 15 முதல் 19 முடிய. நமக்குள் இருக்கும் பாவம் பெருமையாகவே வெளியில் காட்சியளிக்கிறது. நாம் மதிக்கப்படும்போது நமது இருதயத்தின் பெருமை வளர்கிறது. ஒரு சான்றோரின் உரை, என்னை புகழுகிறவன் என்னை காயப்படுத்துகிறான். நமது பாவ இதயம்
இந்த உலக பொருள்களிலிருந்து மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும் என்ற பெரும் நம்பிக்கையை ஊட்டுகிறது. யோபைப் போல நானும் என் கூண்டிலே நான் ஜீவித்துப் போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருகப் பண்ணுவேன் என்று சொல்லுகிறோம். யோபு 29:18. தேவ செயலால் அத்தகைய நம்பிக்கைகள் எவ்வளவு சீக்கிரத்தில் இழிந்து போகிறது. மிகச் சிறந்தவர்கள் கூட தேவனையே சார்வதற்கு பதிலாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகளின் மேல் சாருகின்றனர். அவ்வாறே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை நம்பி சார்ந்திருந்தனர். ஆனால் தேவனே எகிப்து அவர்களை கைவிடும்படி செய்தார். அது அவர்களை காயப்படுத்திற்று. எசேக்கியேல் 29:6-8. சில சமயங்களில் தேவன் ஒரு குடும்பத்தில் மிகவும் நேசிக்கப்பட்டவருக்கு மரணத்தை வரவிடுகிறார். இவ்விதமாக நமது இருதயங்களின் அன்பை அந்த நபரிடத்திலிருந்து தம் பக்கமாய் திருப்புகிறார். ஆகவே இவ்விரண்டாம் பாகத்தை முடிக்கும் வண்ணமாக தேவன் நம்மோடு கூட எவ்வளவு அற்புதமாக கிரியை நடப்பிக்கிறார் என்பதை யோசித்து அதிசயிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலையில் எனது கருத்துக்கள் சங்கீதம் 144:3 தாவீதால் எடுத்துச் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சாலமோன் தேவனுடைய உயர்வை எண்ணி வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க 2 நாளாகமம் 2:6 என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவும் சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஏசாயா 40:15-17. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனது மிகுந்த உயர்ந்த நிலையிலும் அவ்வளவு பெரிய பாவியாகவும் தகுதியற்றவனாகவும் இருக்கிறான். அவனது வாழ்வு மாய காட்சியாகவும் அவனது வருஷங்கள் கடவுளின் பார்வையில் ஒன்றும் இல்லாமையாகவும் காணப்படுகின்றன. இவ்வளவு உன்னதமான தேவன் நம்மை பற்றி இவ்வளவு அதிகமாக எண்ணி தமது செயல் ஆற்றல்களிலெல்லாம் நமக்காக செயல்புரிந்தது எத்தனை ஆச்சரியம்! நாம் அவருக்கு தேவையில்லை. நாம் இல்லாமலேயே அவர் தம்மில் தாம் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறார். அவரோடு நாம் ஒன்றையும் கூட்ட முடியாது. தமது மிகுந்த கிருபையினாலும் நித்திய அன்பினாலும் தமது அன்பின் மக்களாயிருப்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 8:3-4 உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷன் எம்மாத்திரம் என்று தாவீதே சொல்லக்கூடுமானால் நாம் எவ்வளவு அதிகமாக சொல்ல வேண்டும். பிதாவே, உமது குமாரனை, உமது ஒரே நேசகுமாரனை, எங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவரும் மிக உன்னதமானவருமாகிய குமாரனை நினைக்கும்போது, ஆண்டவரே, மனிதன் எம்மாத்திரம்! அவனுக்காக அத்தகைய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டது எத்தனை விந்தை என்று போற்றி அடிபணிய வேண்டும். நம் மீதான தேவனின் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். சங்கீதம் 40:5. புலம்பல் 3:23. தேவ செயல் என்பது ஒரு நீரூற்றைப் போன்றது. அதிலிருந்து தேவனுடைய நன்மைகள் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அனைத்தும் மற்றும் நமது பொது வாழ்விற்கும் தனி வாழ்விற்கும் சாதாரண அசாதாரண சமயங்களுக்கும் எண்ணி முடியாத வகையில் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. விசுவாசிகளாகிய நமக்கு ஏற்படும் எல்லாவற்றிலும் தேவதூதர்கள் கவனித்து பராமரிக்கிறார்கள். எபிரேயர் 1:14. 3 சிறப்பான தெய்வ செயல்களைப் பற்றி
நாம் ஏன் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும்? சிறப்பான தமது செயல்கள் மூலம் தேவன் தம்முடைய மக்களை எவ்வாறு பராமரிக்கிறார் என்று பார்த்தபின், இப்பொழுது அவரது செயல்களை ஆழ்ந்த பயபக்தியுடன் எண்ணி பார்க்க அவர் கட்டளையிடுவதை காண்கிறோம். அதுவும் குறிப்பாக துன்ப நேரங்களில் அப்படிச் செய்வது நமது விசுவாசத்தை பலப்படுத்தும். மத்தேயு 6:28. அப்படிச் செய்யாதிருத்தல் தேவனை துக்கப்படுத்துவதாகும். சங்கீதம் 28:4-5. தேவ செயல்களை ஒழுங்காக கவனித்து உணராவிட்டால் அவைகளுக்காக தேவனுக்கு துதிகள் ஏறெடுக்கப்படா. 107 சங்கீதம் அவரது மக்களுக்கான தேவனது சிறப்புச் செயல்களின் பராமரிப்பை வர்ணிக்கிறது. துன்பத்தில் வசனங்கள் 4-7, விலங்கிடப்பட்ட சிறை கைதிகளைப் பற்றி வசனங்கள் 10-14, வியாதியில் இருப்பவர்களைக் குறித்து வசனங்கள் 17-20, புயலில் சிக்கிய மாலுமிகளைப் பற்றி வசனங்கள் 23-30, கொடிய பஞ்சத்தில் அவதியுறும் மக்களைப் பற்றி வசனங்கள் 33-40. இந்த ஒவ்வொரு தேவ செயலுக்காகவும் தேவனை துதிக்க மக்கள் அழைக்கப்படுகின்றனர். 43 வசனத்தில், எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்கக் கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். இவற்றை உற்று கவனிப்பதில் நமது விசுவாசம் பலப்படும். கடந்த கால தேவ செயலில் ஈடுபட்டால் தாவீது உற்சாகப்படுத்தப்பட்டு வருங்காலத்தில் அதிக வெற்றிகளை பெறும்படி வெற்றி நடை போடுகிறார். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். 1 சாமுவேல் 17:37. பவுல் தேவனைப் பற்றி சொல்லுவதாவது 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஒரு சில அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு பெருங்கூட்டத்தை போஷித்த அற்புதத்தை நினைவில் கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருந்ததற்காக இயேசுவானவரால் சீஷர்கள் கண்டித்து உணர்த்தப்பட்டார்கள். மத்தேயு 16:9-10 வசனங்கள். 4 சிறப்பான தெய்வ செயல்களை குறித்து நாம் எவ்வாறு நினைக்க வேண்டும்? 1. உங்களால் எவ்வளவு ஆழமாய் சிந்திக்க முடியுமோ, எவ்வளவு காலம் சிந்திக்க முடியுமோ அவ்வளவாய் தெய்வ செயல்களைப் பற்றி சிந்தியுங்கள். ஆசாப், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். சங்கீதம் 77:11-12 வசனங்கள் என்று சொன்னான். ஆரம்பம் முதல் இன்று வரை தேவன் உங்களுக்கு எவ்வளவு அருமையாயிருந்தார் என்பதையும் அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதையும் ஒவ்வொன்றாக நினைவு கூறும்பொழுது பாதியிலேயே உங்கள் உள்ளம் உருகிவிடும். அவ்வாறு உருகாவிட்டால் அவைகள் கடினமான இருதயங்களாகும். நீர் வாசிப்பதற்கு உலகம் முழுவதிலும் உங்கள் வாழ்க்கை வரலாற்றைப் போன்றதொரு இனிமையான வரலாறு ஒன்றுமில்லை. தேவன் உம்மை எவ்விதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை இன்னும் அதிக தெளிவாக புரிந்து கொள்ளும் வரை அதனை எண்ணி பார்த்துக் கொண்டே இருங்கள். எலியாவின் ஊழியக்காரன் ஒரு சிறு மேகத்தை பார்க்கும் வரை வானத்தை உற்று பார்த்துக் கொண்டே இருந்தான். அந்த சிறு மேகம் அதிசீக்கிரத்தில் வானங்களை மூடிவிட்டது. ஆகவே முதலில் சில தேவ செயல்களைக் கண்டு ஏதோ கொஞ்சத்தை பார்க்கலாம் அல்லது ஒன்றுமே பார்க்காமலும் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றையும்
7 முறை சிந்தித்துப் பாருங்கள். நீர் அவற்றில் அந்த மேகம் பெருகினது போன்று மகிமை பெருகுவதை காணலாம். ஒரு தேவ செயலின் மதிப்பை கணிக்கும் முன் நாம் கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உள்ளன. ஒரு நிகழ்ச்சிக்கு நேரம் உண்டு. குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் தனிப்பட்ட தன்மை, ஒரு குறிப்பிட்ட கருணைச் செயல், இன்னும் பலவற்றிற்கு வழியாக அமைதல், தேவ செயலின் பயன்படுத்தப்பட்ட சம்பந்தமில்லாத காரியங்கள், இவையெல்லாம் அதில் உண்டு. பின்னும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா காரியங்களிலும் தேவ செயலின் நோக்கம் என்னவென்று யோசிக்க வேண்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. கடைசியாக தேவ செயல், இறை ஈடுபாடு, ஜெபத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாயிருக்கிறது. தேவன் நீர் கேட்பவற்றை கொடுக்கும்போது இந்த தேவ செயல்களின் மீது உமது ஜெபம் கையொப்பம் போல உள்ளது. 2. தேவனுடைய வார்த்தை எவ்வாறு தேவ செயலில் நிறைவேறினது என்பதை சிந்தியுங்கள். யோசுவா இஸ்ரவேல் மக்களிடம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகச் சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை. யோசுவா 23:14 என்று சொல்ல முடிந்தது. இது எல்லா தேவ பிள்ளைகள் விஷயத்திலும் உண்மையே. நம்மை சுற்றிலும் நடப்பவை பற்றி நாம் கலக்கமடைந்தால் அத்தகைய காரியங்களைப் பற்றி தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதென்று பாருங்கள். அப்போது விரைவில் நமது மனதில் ஓர் அமைதி உண்டாகும். சங்கீதக்காரன் தேவனுடைய பிரகாரத்திற்கு போனபோது இது உண்மை எனக் கண்டான். அவன் அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது என்று எழுதினான். சங்கீதம் 73:17. நமது நன்மைக்காக நாமே விரும்பி வேதத்தின் சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். தாவீது பயங்கரமான பாவம் செய்தபோது அது அவனுக்கு காட்டப்பட்டது. அதைப் போலவே நாம் எங்கே தவறினோம் என்று தேவ செயலின் நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்துக் காட்டுகின்றன. 2 சாமுவேல் 12:11-12 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8 என்று தேவவசனம் நமக்கு சொல்லுகிறது. உண்மையிலேயே தேவனை நம்புவதற்கு பதிலாக மனிதனை நம்பியிருக்கிற மனிதன் மேல் வேதம் சாபத்தை வைக்கிறது. எரேமியா 17:5. தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் செயல் கரிசனையுடன் பாதுகாக்கும் என்று வேதவசனம் எவ்வளவு அருமையாக வாக்கு கொடுக்கிறது. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 10:29-30 அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வாறே செய்தார். பின்னர் அவர் ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் 2 கொரிந்தியர் 6:10 என்று தன் நிலையை வர்ணிக்கிறார். பவுலின் நாட்களிலிருந்து அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி கீழ்ப்படிந்தபோது தங்களுக்கு முன்பு இருந்ததை விட அதிகமாக பெற்றிருப்பதை கண்டுள்ளார்கள். பரிசுத்தவான்கள் என் நிலையிலிருந்த போதிலும் அவர்களுடைய தேவன் ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார் என்று வேதவசனம் கூறுகிறது.
எபிரேயர் 13:5. ஆபத்திலும் கூட அவர் அவர்களோடு இருப்பார். சங்கீதம் 91:15. தேவன் உம்மை உமது பாரங்களின் அடியில் விழுந்து நொறுங்கும்படி எப்போதாவது விட்டிருக்கிறாரா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். ஒருவேளை தாவீதைப் போன்று நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்று சொன்னான். 1 சாமுவேல் 27:1. ஆனால் அவனைப் போலவே நீங்களும் அத்துன்பத்தினின்று விடுவிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவனின் வாக்குகள் ஒவ்வொன்றும் துல்லியமாக நிறைவேறியிருக்கும். வியாதியின் இருண்ட நாட்களில் தேவவசனம் ஒன்றுதான் துணையும் உதவியுமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 119:50-92. இந்த நோக்கத்திற்காகவே தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு என்று எழுதப்பட்டுள்ளது. ரோமர் 15:4. இந்த உண்மை 1000 முறை அனுபவத்தில் நிரூபிக்கப்பட்டதில்லையா? தேவ செயல் அத்தகைய வாக்குத்தத்தங்களை உமக்கு காட்டி நேசிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி அவர் உம்மோடு இருக்கிறார் என்று உணர்த்துமானால் உமது பாரம் முன்பு இருந்ததை விட இப்போது இலகுவாகும். தேவனுக்கு கொடுப்பதாக நினைத்து மற்றவர்களுக்கு சந்தோஷமாக கொடுப்பதுதான் நமது சொத்துக்களை பெருக பண்ணக்கூடிய ஒரே வழி என்று கூறும் வசனத்துடன் தேவ செயலும் ஒத்துப்போகிறது. நீதிமொழிகள் 11:24-25 19:17. உள்ளான மன சமாதானத்தை அனுபவிப்பதற்கான ஒரே வழி எழுதப்பட்டிருக்கும் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்மையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுவதேயாகும். சங்கீதம் 37:5-7. நீதிமொழிகள் 16:3. விசுவாசிகள் உபத்திரவப்படுவதில்லை என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் உடனே தண்டிக்கிறார் என்றும் சொல்லவில்லை. அவ்வாறு அவர் செய்தால் யார் நிற்கக்கூடும்? சங்கீதம் 130:3. ஆனால் தேவன் தமது பிள்ளைகளை சிட்சிக்கும்போது அது ஒரு இரக்கம் என்றே நான் சொல்லுகிறேன். அத்தகைய தேவ செயல்கள் மூலமாக வேத வசனங்களின் எச்சரிப்புகளும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகின்றன. 3. தேவ செயலின் எல்லா நிகழ்ச்சிகளையும் நிகழச் செய்வதும் அவற்றை கட்டளையிடுவதும் தேவனே என்று நீங்கள் நிச்சயமாக அறிய வேண்டும். தேவன் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3. மற்றும் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32. கவலையிலிருந்து விடுபடும்படி நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தேவைகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டியது மட்டுமே. பிலிப்பியர் 4:6. உமது இரக்கங்களை உம்மிடம் கொண்டுவரும் வழியாகிய இலவசமான தேவகிருபையின் ஞானத்தை பாருங்கள். அவை யாவும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகவும் கிருபையின் உடன்படிக்கையின் மூலமாகவும் உம்மிடம் வருகின்றன. 1 கொரிந்தியர் 3:22-23. தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உடையவர் என்பதை மறந்துவிடவே கூடாது. உம்மை விட அவர் மகா பெரியவர். தமக்கு பிரியமானதை செய்யக்கூடிய சர்வ வல்லமையுடையவர். சங்கீதம் 115:3. சில ஆண்டுகளுக்கு முன் நீர் பிறக்கவே இல்லை. உம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பிய போது எங்கே, எந்த சூழ்நிலையில் பிறக்க வேண்டும் என்பவற்றை நீர் தெரிந்து கொள்ளவில்லை. துக்கமான நேரங்களிலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லா துக்க சம்பவங்களிலும் தேவனுடைய நன்மையையும் கிருபையையும் பாருங்கள். மிகவும் இருள் சூழ்ந்த சமயங்களிலும் தேவனுடைய இருவித நன்மைகளை நாம் பார்க்க முடியும்.
ஒன்று, இன்னும் இந்த உலகை விட்டு வைப்பதில் இரக்கம். அடுத்தது, வரும் உலகிற்காக தமது மக்களை ரட்சிப்பதில் இரக்கம். ஆகவே உமக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலும் தேவனின் ஞானத்தை எண்ணிப்பாரும். துன்பத்தின் காலமும் அளவும் அவர் உம்மை முற்றிலும் உதவியற்றவராக விடும் அளவுக்கு அத்தனை அதிகமானதல்ல. இவற்றையெல்லாம் சிந்தித்துப் பார்த்து, பின் தேவன் யோனாவை கேட்ட கேள்வியை நீர் உம்மையே கேட்டுக்கொள்ளும். நீ கோபமாயிருப்பது சரிதானா? யோனா 4:9. அவசியம் ஏற்பட்டபோது கர்த்தர் தமது மக்களை கண்டித்து ஒழுக்கத்துக்குள் கொண்டுவர தவறமாட்டார். அத்துடன் அவ்விதமாக சிட்சிக்கும்போது அவர்களை அவர் கைவிடவும் மாட்டார். இதுவே தேவனுடைய உண்மை என்பதின் அர்த்தம். 1 பேதுரு 1:6, 1 கொரிந்தியர் 10:13, 2 கொரிந்தியர் 4:9. நீங்கள் இழக்கக் கொடுத்த ஏதோ ஒன்றை விட அல்லது ஏதோ ஒருவரை விட தேவனில் அதிகமானதை, மேலானதை உம்மால் காண முடியவில்லையா? அவரே பிளவுண்ட மலை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. உமது சூழ்நிலை ஒருவேளை 2 நாட்கள் துக்கமான மாறுதலை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். ஆனால் தேவன் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார். காலம் அவரில் மாறுதலை ஏற்படுத்த முடியாது. புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஏசாயா 40:8. 4. தேவனது பல வேறுபட்ட செயல்களை புரிந்து கொள்ளும்படியாக உங்கள் உள்ளங்களை தூண்டுங்கள். பிரசங்கி 7:14. 2 விதமான ஆறுதல்கள் உள்ளன. ஒன்று இயற்கையானது, மற்றது ஆவிக்குரியது. இவை இரண்டையும் அனுபவிக்கும் காலம் ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டு. எஸ்தர் 9:22. இயற்கையான ஆறுதலை அனுபவிக்க முடியாத நேரமும் உண்டு. சங்கீதம் 137:2. ஆனால் ஆவிக்குரிய ஆனந்தத்தையும் ஆறுதலையும் அனுபவிக்க முடியாத நேரமே இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 5:16, பிலிப்பியர் 4:4. ஒரு கிறிஸ்தவனுக்கு வரக்கூடிய மிக கடுமையான உபத்திரவங்களிலும் நாம் கீழ்வரும் கேள்விகளை கேட்க வேண்டும். 1. தேவனில் நமது இன்பம் நித்தியமாக இருக்கையில் அத்துன்பங்கள் சில வினாடிகளுக்கே சமம். அப்படியானால் ஏன் இந்த துன்பங்கள் தேவனில் உள்ள நமது ஆறுதலை மறக்கச் செய்ய வேண்டும்? 2. நமது துன்பங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு இருக்கும் பரியந்தம் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவிப்பேன். சங்கீதம் 91:15. அந்த ஒரு வாக்குத்தத்தம் நம்மை எல்லா துன்பங்களிலும் தாங்க வேண்டும். 3. தேவ செயலின் எந்த செயலும் அது எவ்வளவு கொடுமையாய் தோன்றினாலும் அது தேவனின் வெறுப்பிற்கு அடையாளமல்ல என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும் வரை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? தேவ செயலின் முகம் கோபமாய் இருப்பினும் தேவனின் இருதயம் அவரது பிள்ளைகளுக்காக அன்பினால் நிரம்பி வழிகிறது. 4. இத்தகைய தேவ செயல்களின் துன்பம் மூலமும் தேவன் நமக்கு நன்மையே செய்வார் என்ற உறுதி நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் மனச்சோர்வடைய வேண்டும்? ரோமர் 8:28. 5. வாழ்வின் முடிவு நெருங்குகையில் தேவன் நமக்கு கொடுக்கும் பேரின்பத்தைப் பற்றி சிந்திப்பது அவசியம். அப்போது துக்கம் மறைந்து போகும். இனி நாம் பாடுபடப் போவதில்லை. தேவன் தாமே
இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. அப்படியானால் நீர் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்குள்ளான உமது சந்தோஷத்தையும் ஆறுதலையும் காத்துக்கொள்ளக்கூடும். உலகப் பொருட்களின் மேல் அதிக அன்பு செலுத்தாதபடி கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தரின் 2ஆம் வருகையைப் பற்றி சிந்தியுங்கள். அப்போது உலக காரியங்கள் அற்பமாய் தோன்றும். நித்தியத்திற்கானவற்றில் மனதை செலுத்துங்கள். மாயையான சிற்றின்பத்திற்காக தேவனோடு உள்ள ஐக்கியத்தினால் உண்டாகும் இன்பத்தை இழக்க முன்வராதீர்கள். இந்த உலகப் பொருட்கள் நமக்கு அதிகமாயிருந்தாலும் குறைவாயிருந்தாலும் மன திருப்தியாயிருக்க கற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 4:11-12. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இக்காரியங்களை குறித்து கருத்துடன் சிந்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவனற்றவர்களுக்கு நரகம்தான் நித்தியமான இடம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் உயிரோடு இருப்பதே தேவனுடைய மிகுந்த பொறுமையையும் உம்மேல் அவர் வைத்திருக்கும் இரக்கத்தையும் காட்டுகிறது. எந்த இரக்கத்தை பெறவும் உமக்கு யாதொரு உரிமையும் இல்லை. ஆனால் தேவ செயல் உமது வாழ்நாளை நீடிக்கச் செய்கிறது. இப்பவும் நித்திய நரக தண்டனைக்கு தப்பலாம் என்ற அற்புதமான நற்செய்தி பிரசங்கம் உமக்கு ஒன்றுமில்லையா? இப்போது நித்தியத்தில் அழிந்து கொண்டிருப்பவர்கள் திரும்பவும் ஒருமுறை உமது ஸ்தானத்தில் வைக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மறுபடியும் கர்த்தருடைய மக்களை பார்த்து, ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நீங்கள் பெறுகிற ஆவிக்குரிய இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உலகத்தில் உங்களுக்குள்ளான எல்லா துன்பங்களையும் இன்பமாக்கும்படி இந்த இரக்கங்களில் ஒன்றே உங்களுக்கு போதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. உங்கள் பாவம் தேவனிடமிருந்து உண்மையாகவே எதை பெற தகுதியுள்ளதென்றும் உம்மிடத்திலிருந்து அது கழுவப்பட என்ன தேவை என்றும் சிந்தித்து பாருங்கள். உமது பாவம் நித்திய அழிவுக்கே பாத்திரமானது. இருப்பினும் எத்தனை இரக்கங்களை நீர் அனுபவிக்கிறீர். தேவ செயலால் உமக்கு கொண்டுவரப்பட்ட துன்பங்கள் உம்மிடத்திலுள்ள பாவங்களை அடக்கி மட்டுப்படுத்த தேவைப்படுகின்றன. அப்படி இருந்தும் இன்னும் உமக்கு பெருமையுள்ள ஒரு இருதயம் இருக்கிறதென்பதை நீர் காணவில்லையா? ஆனாலும் நீர் பரலோகத்துக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கிறீர் என்பதை எண்ணிப்பாரும். இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். எல்லாம் உமது இருதயத்தின் விருப்பத்தின்படியே நன்றாகிவிடும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. ரோமர் 13:11. 5. நீர் எந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து ஜெபித்தீரோ அது தேவ செயலில் தாமதமாக்கப்பட்டாலும் தேவனை நோக்கி ஜெபிப்பதில் சோர்ந்து போகாமல் இரும். எல்லா காரியங்களும் சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும் என்று நாம் எப்போதும் விரும்புகிறோம். ஆனால் வருத்தும் தேவ செயல்கள் இன்னும் நம் இருதயங்களில் விரும்பிய விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. நாம் பொறுமையற்றிருப்பது தவறு. எவ்வளவு காலம் நாம் பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கிறோமோ அவ்வளவு இனிமையாயிருக்கும் அதன் பதில். இதோ இவரே நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவர் கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம். ஏசாயா 25:9. மதியீனமான குழந்தையே, பழுக்காத காயை பறித்து தின்னும். பழம் பழுத்து தானாகவே விழும்போது தின்பதற்கு மிக இனிமையாயிருக்கும். தேவ மக்களின் நம்பிக்கை மிகவும் குறைவாக இருக்கும்போதுதான் ஆசீர்வாதங்கள் மிக சமீபமாயிருக்கின்றன.
எகிப்திலிருந்தும் பாபிலோனிலிருந்தும் தேவனுடைய மக்களின் விடுதலைகள் அவ்வாறே இருந்தன. யாத்ராகமம் 2:23, எசேக்கியேல் 37:11. நமது சொந்த விவகாரங்களில் ஒருவேளை ஆசீர்வாதங்கள் தாமதித்திருக்கலாம். ஏனென்றால் அவற்றை பெறுவதற்கு நாம் இன்னும் தகுதியாகவில்லை போலும். எக்காரியமானாலும் அவற்றை பெறுவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஆசீர்வாதங்கள் எப்போதுமே தேவனுடைய சுத்த கிருபையின் கனிகளாயிருக்கின்றன. ஆகவே பொறுமையுடன் நன்றியுள்ள இருதயத்துடன் நாம் அவற்றிற்காக காத்திருக்க வேண்டிய நியாயமான காரணம் உண்டு. 6. தேவ செயலின் வழிகளைப் பற்றி கேள்வி கேட்பதோ அல்லது நியாயந்தீர்ப்பதோ கூடாது. தேவனுடைய செயல்களிலும் வார்த்தைகளிலும் நாம் விளங்கிக் கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. அவர் செயல்களை எண்ணி பார்க்கும்போது நமது கர்வமான உலக அறிவை பயன்படுத்தக்கூடாது. தேவ செயலின் இரகசிய வழிகளை அறிவதற்கு ஆசாப் மிகுந்த தைரியத்துடன் முயன்றான். பிறகு அவன் சொன்னது, எனவே இதன் உண்மையை அறிய முயன்றேன், ஆனால் அது எனக்கு கடினமாக தோன்றிற்று. சங்கீதம் 73:16. இதைப் போலவே யோபு தவறு செய்தான். யோபு 42:3. கர்த்தருடைய வசனத்திலோ அல்லது அவருடைய செயலிலோ எதுவும் நேர்மையும் முழுமையுமான மெய் அறிவுக்கு புறம்பானவை அல்ல. ஆனால் சில காரியங்கள் மனித அறிவிற்கு மேற்பட்டவையாய் இருக்கின்றன. உதாரணமாக, துக்க சம்பவங்களிலிருந்து நன்மை பிறக்கும் என்பதை மனித அறிவு காண முடியாது. மேலும் நாம் தேவ செயலை நம்பாதிருக்கும்படியும் சோதிக்கப்படுகிறோம். ஆகவே உம்முடைய சுய அறிவின் மேலும் பகுத்தறிவின் மேலும் அதிகமாய் சாராதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். மனித அளவின்படி நியாயந்தீர்ப்பதை விட சகஜமானது எளிதானது ஒன்றுமில்லை. ஆனால் அதைப்போன்று அபாயகரமானதும் ஒன்றுமே இல்லை. கவனம்.